Welcome to Jesus God Palace in the name of Jesus. நீதிமொழிகள் 37 இரண்டு மனு உம்மிடத்தில் கேட்கிறேன், நான் மரிக்கும் பரியந்தமும் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும். இது யாரு ஆண்டவரோடு இந்த விண்ணப்பத்தை யாரால் எடுக்கப்பட்டதென்றால், யாக்கேயின் குமாரனாகிய ஆகூர் என்னும் புருஷன் ஈத்தியேலுக்கு வசனித்து ஈத்தியேலுக்கும் ஊகாலுக்கும் உரைத்த உபதேச வாக்கியங்களாக. ஆகூர் என்னும் புருஷன் யார்? இது ஆகூர் என்பவர் யாருக்கு இதை உபதேசிக்கிறாரு? ஈத்தியருக்கும் உகாலுக்கும் சொல்வது. அவருடைய அனுபவங்களை அவர்களுக்கு எடுத்துரைக்கிறார். இப்ப ஒருவர் இனியரோடு பேசுகிறார் என்றால், அவர்களுடைய அந்த உபதேசங்களை கொடுக்கிறார்கள் என்றால், அந்த அறிவுரையை கொடுக்கிறார் என்றால், அவர் தன்னுடைய வாழ்க்கையில் தேவனோடு இருந்து அவர் கடந்து வந்த அந்த அனுபவத்தை அவர்களுக்கு எடுத்துரைப்பதுதான். அப்படியாகத்தான் இவர் இங்கே சொல்றார், இரண்டு மனு உம்மிடத்தில் கேட்கிறேன், நான் மரிக்கும் பரியந்தமும் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும். அவர் இரண்டு விண்ணப்பங்களை ஆண்டவரோடு கேட்கிறார். மனு விண்ணப்பம், இரண்டு மனு, அதாவது விண்ணப்பங்களை நான் உம்மண்டையில் வைக்கிறேன். அதற்கு முன்பாக பாருங்கள், தேவனுடைய வசனமெல்லாம் புடமிட்டவைகள் தம்மை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் கேடகமானார். 6வது வசனம், அவருடைய வசனங்களோடு உன்னை கூட்டாதே, கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார், நீ பொய்யனாவாய். பாருங்கள், அந்த 30வது அதிகாரம், நீதிமொழிகள் 30வது அதிகாரம், நான் 6ஆம் வசனத்தை பார்க்கும்போது, அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே, அவர்களுக்கு அவர் உபதேசிக்கிறார். யாருடைய வசனத்தோடு? தேவன் கொடுத்த வசனத்தோடு அவர் எப்படியாக நமக்கு வாழ வேண்டிய வழிமுறைகளை சொல்லி இருக்கிறாரோ, அது மீறி நீ உன் சுய விருப்பத்தின்படி யாதொரு வார்த்தையையும் இனி ஒருவருக்கு நீ பேசாதே. நாம எப்போதுமே இனி ஒருவரோடு ஆண்டவரை குறித்து பேசும்போது வசனங்களை வைத்துதான் நாம் பேச வேண்டும். இந்த வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, இது தேவன் நமக்கு கொடுத்த வசனம், அதை இப்படியாகத்தான் இருக்கிறது என்றுதான் நாம் வேத வசனத்தின் மூலம்தான் நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்படியாக கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார், நீ பொய்யராவாய். ஏனெனில் கூட்டினால் இதுல இல்லாத ஒரு வார்த்தையை நாம் யாருக்காவது சொன்னோம் என்றால், அவர் நம்மீது அது நம்ம வெளிப்படுத்துதல்ல பார்க்கும்போது இதில் சொல்லப்பட்ட வாதைகள் எல்லாம் நமக்கு வருமா? வாதைகள் என்றால் துன்பங்கள் வரும் என்றும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ பொய்யனாவாய். காரணம், ஆண்டவர் சொல்லாத ஒரு வார்த்தையை நாம் சொல்லும் போது அங்கே பொய்யனாகும். அப்படியாகத்தான் அவர் சொல்கிறார், நான் இரண்டு மனு, அதாவது இரண்டு விண்ணப்பங்களை நான் தேவனிடத்தில் வைக்கிறேன். 8வது வசனம், மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும், தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாமல் இருப்பீராக. அவரோடு கேட்கிறார், இரண்டு நான் விண்ணப்பங்களை உம்மண்டையில் வைக்கிறேன் ஆண்டவரே, மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். மாயை எங்க பார்த்தாலும் நாம இப்போது நாம் எங்கே பார்த்தாலும் ஒரு மாயை உலகத்துக்குள் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பார்ப்பதற்கு அது பசுமையாக இருக்கும், நாம் பக்கத்தில் சென்று பார்க்கும் போதுதான் அது எப்படிப்பட்டது என்று நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு மாயையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மாயையில் சிக்கி தவித்த ஒருவரும் எங்கே செல்லவில்லை, அவர்கள் எல்லோரும் பாதாளத்தை நோக்கிதான் சென்று கொண்டிருப்பார்கள். ஆகவே மாயையிலிருந்து அவர்களால் விடுபட முடியாது. மாயையில் சிக்கி தவிக்கும் போது ஒரு மனுஷன் மாயைக்குள் வீழ்ந்து போனால் அவர்களால் அதிலிருந்து விடுபட முடியாமல் அவர்கள் தங்களுடைய ஆத்மா மரணத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். ஆத்மா மரணம் எங்கே? பாவத்தின் சம்பளம் ஆத்மா மரணம். அப்ப நமக்கு பாவத்தின் சம்பளம் மாம்சத்துக்கு மட்டுமல்ல மரணம் வருகிறது, மாம்ச மரணம் அல்ல, ஆத்மாவுக்குள் மரணம். அது தேவனால் கொடுக்கப்பட்டது, ஒரு மனுஷனுக்குள் கொடுக்கப்பட்டதுதான் அந்த ஆத்மா. அந்த ஆத்மாவுக்கு தான் மரணம். அது நித்தியம் இருக்கும், பாதாளத்துக்குள் அது கடந்து செல்கிறது. நித்தியமாய் இளைப்பாறுதல் இல்லாமல் ஒரு வேதனையோடு ஒரு துன்பத்தோடு அது எங்கே அலைந்து திரிகிறது, கஷ்டப்படுகிறது, பாதாளத்துக்குள் கஷ்டப்படுகிறது. அது ஆத்மா மரணத்தை, அந்த ஆத்மாவுக்கு ஒரு மரணம் வருகிறது. ஆத்மா ஜீவாத்மாவாக மாற்றினார் தேவன். ஆத்மாவை ஜீவாத்மாவாக, அவருடைய ஜீவனை கொடுத்து ஜீவாத்மாவாக மாற்றினார். அப்படிப்பட்ட ஆத்மா எந்த காலத்திலும் எங்கேயும் செல்லக்கூடாது. எங்கே செல்லக்கூடாது? ஆத்மா மரணத்தை அது அடையாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் அவர் அந்த ஆண்டவரோடு அந்த மனுவை வைத்ததை இவர்களுக்கும் உபதேசிக்கிறார். நான் இரண்டு விண்ணப்பங்களை தேவனோடு கேட்கிறேன், ஒன்று மாயையையும்
பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். பொய் வசனிப்பு, பொய்யாக பேசுகிறது, எதுக்கெடுத்தாலும் பொய்யாக, அது இருக்கிறது கொஞ்சம், ஏதாவது கொஞ்சமா இருக்கும், அதை பெருசுபடுத்தி அதை இருக்கிறது போல பேசி அங்க சமாளிக்கிறது. இப்படியாக அநேகர் பண்ணுகிறார்கள். ஆகவே அப்படிப்பட்டதை எல்லாம் என்னை விட்டு தூரமாக்கும். ஆண்டவரே, எனக்கு ஒரு காவலை வையும். அதான் அவர் அங்க கேட்கிறார். சில நேரங்களில் சிலரால் அந்த பலவீனம் அவர்களுக்கு, ஆகையினால்தான் தேவனோடு அவர்கள் வேண்டிக் கொள்கிறார்கள், தேவனே அது என்னை விட்டு தூரப்படுத்தும். பொய் வசனிப்பு, மாயை, இந்த மாயை உலகத்திலே நான் என்னை காத்துக்கொள்ளும். சில நேரங்களில் நம்மால் அதை முடியவில்லை என்றால் அவர் தேவனை சார்ந்து கொள்கிறார். இப்ப ஒரு மனுஷனால் அது முடியவில்லை, இந்த மாயை உலகத்தில் கடந்து செல்ல ஒரு மனுஷனால் முடியவில்லை, மாயை மோதி அடிக்கிறது, நன்றாகத்தான் போகிறோம், ஆனால் அந்த மாயை மோதி அடித்து மாயைக்குள் இழுத்துக் கொள்கிறது. ஆகையினால் நாம் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். அதற்குதான் அவர் தேவனோடு அந்த விண்ணப்பத்தை வைக்கிறார். எப்போதுமே நாம் மனதில் ஒன்றை வைத்துக் கொள்ள வேண்டும், நாம் எதை செய்தாலும் தேவனைத்தான் அண்டிக் கொள்ள வேண்டும். அவரோடு நாம் எடுத்து சொல்ல வேண்டும், ஆண்டவரே இது என்னால் முடியவில்லை, இந்த பலவீனத்திலிருந்து என்னால் மீண்டு வெளியே வர முடியவில்லை, இதிலிருந்து என்னை தூரமாக்கும் என்று நாம விண்ணப்பம் வைக்கும் போது அவர் அந்த வாஞ்சியை பார்த்து அவர் என்ன செய்கிறார், அதிலிருந்து மீட்டுக் கொள்கிறவராக இருக்கிறார். எல்லா நேரங்களிலும் நாம் எப்படியாக செய்ய வேண்டும், நாம் வாஞ்சிக்க வேண்டும். நம்மளால் ஒரு பலவீனத்திலிருந்து வெளியே வர முடியவில்லையா, எந்த பலவீனமா இருக்கட்டும், அதாவது பொய் பேசுகிறது, பொய் வசனிப்பை அந்த பொய்யாக வார்த்தைகளை பேசுகிறது, இப்படிப்பட்ட இதிலிருந்து நம்மால் வெளியே வர முடியவில்லையா, நாம் தேவனோடு சார்ந்து, ஆண்டவரே என்னால் முடியவில்லை, என்னை வெளியே எடுத்துக்கொள்ளும், அந்த மாயையிலிருந்து என்னை மீட்டுக் கொள்ளும், மாயை மோதி அடிக்கிறது, நான் இன்னும் பரிசுத்தத்திலும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், ஆனால் அது என்னை இந்த மாயை வந்து இழுப்பதனால் என்னால் முடியவில்லை என்று நாம தேவனோடு தினமும் செபிக்கும் போது தேவன் என்ன செய்கிறார், அதிலிருந்து நம்மை மீட்டு வெளியே கொண்டு வருகிறார். வேத வசனத்துக்குள் நடத்துகிறவராக இருக்கிறார். அந்த வேத வசனங்களை தான் நாங்கள் சொல்றோம், வேத வசனங்களை வாசிக்க தியானிக்க பரிசுத்தத்திலும் பரிசுத்தமாய் மாறிக்கொண்டிருப்பார்கள். அந்த உள்ளான உள்ளம், ஆத்மா, உள்ளான உள்ளம் என்றால் ஆத்மா பரிசுத்தம் அடைய ஆத்ம மரணத்துக்கு ஏதுவாக செல்லாமல் நித்திய ஜீவனுக்கு நேராக அந்த ஆத்மா கடந்து செல்வதற்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறது. எப்போதுமே நாம் ஒன்றை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், நாம் ஒரு ஆயத்த உள்ளவர்களாகத்தான் வாழ வேண்டும். மாயைக்கும் பொய் வசனிப்புக்கும் எனக்கு தூரப்படுத்தும் தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. எல்லாரும் இன்னைக்கு நாம எதை கேட்கிறோம், தரித்திரத்தை யாருமே விரும்ப மாட்டார்கள், ஆனால் எதை விரும்புவோம், ஐஸ்வர்யம் வேண்டும் என்றுதான் எல்லோரும் ஜெபம் பண்ணுவார்கள். ஆண்டவரே என்னை ஐஸ்வர்யம் மாற்றும், எனக்கு ஆசீர்வாதத்தை தாரும், என்னை ஆசீர்வதியும், இப்படிதான் எல்லோருமே அந்த ஐஸ்வர்யத்தை தான் நாம எல்லோரும் ஜெபம் பண்ணுவார்கள். ஆனால் இவர் இங்கே என்ன சொல்கிறார், அந்த ஐஸ்வர்யம் எனக்கு வேண்டாம். காரணம், அந்த ஐஸ்வர்யம் எனக்கு வந்தால் எந்த அளவுக்கு என்ன ஐஸ்வர்யம், அந்த ஐஸ்வர்யம் வரும்போது நான் என்ன செய்வேன், உம்மை விட்டு விலகி போவேன் என்று அடுத்த வசனத்தில் நாம் பார்க்கும் போது பாருங்கள், 9வது வசனம், நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், தரித்திரப்படுகிறதுனால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். பாருங்கள், அவர் எவ்வளவு அழகாக கேட்கிறார், அன்றென்றுள்ள ஆகாரத்தை எனக்கு இந்த தாரும், அதுதான் அவர் அங்கே கேட்கிறார். அன்றென்றுள்ளதான் நம்ம தியானிக்கும், தினமும் அதை நாம் தியானிக்கிறோம். அன்றென்றுள்ள படியை எனக்கு தாரும், அப்போதுதான் நான் சமாதானத்தோடு நான் வாழ முடியும். இல்லை என்றால் அவர் சொல்கிறார், நான் தரித்திரனாக வாழ்ந்தேன் என்றால், அந்த தரித்திரம் என்னுடைய வாழ்க்கையில் இருந்ததென்றால் நான் திருட வேண்டியது வரும். எதற்காக, ஒரு வாய் சாப்பாடுக்காக, வயிறு சாப்பாடுக்காக நான் திருட வேண்டியது வரும். பசியின் கொடுமையினால் நான் திருட வேண்டியது வரும். அப்போது உம்முடைய நாமத்தை நான் வீணிலே வழங்குனதாகி போகும். அவர்கள் ஆண்டவருக்குள் இருக்கிறார்கள், ஆனால் இந்த தீய செயல்களை செய்கிறார்கள் என்று மற்றவர்கள் சொல்லும் போது அது எதாக மாறுகிறதாம், ஆண்டவருடைய நாமத்தை வீணிலே வழங்குறது போல ஆகிறது. ஆகையினால் தான் தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார், என்னுடைய நாமத்தை நீ ஒருபோதும் வீணிலே வழங்காதே. அதாவது மற்றவர்கள் உன்னை குறை சொல்லும்படி என் தேவனுடைய நாமத்தை வைத்துதான் அங்கே குறை சொல்வார்கள். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான் பாருங்கள், ஆனால் செய்கிறதோ இது. அந்த கிறிஸ்துவுக்குள் என்கிற வார்த்தை அங்கே அவருடைய நாமத்தை அங்கே
அவமானத்துக்கு உரியதாக கொண்டு செல்கிறது. அந்த நாமத்துக்கு ஒரு ஒரு கலங்கப்படுகிறது. நாமம், தேவனுடைய நாமம் அங்கே கலங்கப்படுகிறது. யார் எதை சொன்னாலும் ஒருவரை குறித்து சொல்லும் போது ஒரு தேவனுடைய ஒரு ஜனம் ஏதாவது ஒரு குற்ற செயல்களை செய்தால் அவர்கள் முதலாவது சொல்வது எதென்றால் அவர்களை கிறிஸ்து என்கிற பெயரை வைத்துதான் முதலாவதாக பேசுவார்கள். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான், அவர் ஒரு கிறிஸ்தவன், ஆனால் பாருங்கள் செய்கிறது அந்த நாமத்துக்கு தூஷணத்தை கொண்டு வருகிறது. ஆகையினால் தான் அவர் இங்கே சொல்கிறார், நான் தேவனுடைய நாமத்தை வீணில் வழங்காதபடிக்கு என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தரலும். அதற்கு முன்பாக நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால், பரிபூர்ணம் ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதம், எல்லா இதுலயுமே ஒரு குறைவு இருக்காது. வாழ்க்கையில எல்லா விதத்திலயுமே ஒரு ஆசீர்வாதம். அப்படி நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால் மறுதளித்து, காரணம் அங்கே தெய்வ பக்தி அப்போது குறையும். அந்த பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதத்துக்குள் ஒரு மனுஷன் கடந்து செல்லும் போது அவர்களுடைய வாழ்க்கையில் சில தேவனை விட்டு நீங்குகிற சில காரியங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் நடைபெறும். காரணம் ஜெபக்குறைவு ஏற்படும். யாதொரு மனுஷனிடம் ஜெபக்குறைவு ஏற்படுகிறதோ அப்போது அவர்களுடைய சிந்தைகள் அங்கே மாறி போகிறது. அவர்கள் தேவனை விட்டு நீங்கி காரணம் அந்த ஐஸ்வர்யத்தின் மேல் அங்கே கண் போகிறது, பொக்கிஷத்தின் மேல் கண் போகிறது. பூலோகத்தில் பொக்கிஷம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அந்த பொக்கிஷத்தின் மேல் தான் அவர்களுடைய கண்கள் அங்கே கடந்து செல்கிறது. அப்ப அந்த சிந்தை எல்லாமே அங்கே கடந்து செல்லும் போது தேவ சிந்தை குறைகிறது. தேவ சிந்தை குறைய அவர்கள் எங்கே விழுந்து போகிறார்கள்? அந்த தேவனை விட்டு நீங்கி போகிறவர்களாக இருக்கிறார்கள். அதுதான் கர்த்தரை மறுதலித்து, கர்த்தர் யார் என்று சொல்லாத படிக்கும், கர்த்தரை நான் அறியேன் என்று சொல்லாத படிக்கும், அவரை அறிகிற அறிவிலிருந்து நீங்கி போகிறார்கள். ஒரு காலகட்டம் ஆண்டவரை அறிகிற அறிவில் வளர்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அந்த ஐஸ்வர்ய பெருக்கினால் அவர்கள் எப்படியாக வீழ்ந்து போகிறார்கள்? கர்த்தரை அறிகிற அறிவை விட்டு நீங்கி போய் அவர்கள் தேவன் யார் என்றே தெரியாது என்று சொல்கிற அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கை தரம் அங்கே கடந்து செல்கிறது. காரணம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்ய பெருக்கினால் ஜெபம் குறைகிறது. அங்கே பல பிரச்சனைகள் வரும்போது ஆண்டவரை தூஷணம் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். நான் தேவனை தொழுது கொண்டேன், அது செய்தேன், இது செய்தேன், ஆனால் எனக்கு இப்போது கஷ்டம், பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஐஸ்வர்ய பெருக்கு நிமித்தம் அங்கே பிரச்சனை வருகிறது. அப்போது தேவனை விட்டு நீங்கி போக வேண்டிய ஒரு கட்டாயத்தின் பேரில் அவர்கள் கடந்து செல்கிறார்கள். காரணம் தேவனுடைய கரம் அவர்களை விட்டு நீங்கும். எப்போது நீங்கும்? அவர்களுக்கு கர்த்தரே இடத்தில் இருந்த பயம், அந்த பயபக்தி நீங்கி போகிறது. எப்போது தேவனிடத்தில் உள்ள பயபக்தி ஒருவரை விட்டு நீங்கி போகிறதோ, ஆகவே தேவனுடைய கிருபை எப்போதும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். தேவனுடைய கிருபை நம்மை விட்டு நீங்கினால் சமாதான குறைச்சல் வருகிறது. சமாதான குறைச்சல் இருந்தால் அங்கே என்ன இருக்கிறது? கஷ்டங்களும் துக்கங்களின் மத்தியில் அவர்கள் அலைகழிக்கப்படுகிறவர்களாக மாறுவார்கள். ஐஸ்வர்ய பெருக்கு இருக்கிறது, ஆனால் அலைகழிக்கப்பட்ட வாழ்க்கையாக மாறி போகும்போது அங்கே சமாதான குறைச்சல் வந்து தேவனையே விட்டு நீங்கி போகிற சூழ்நிலையில் அவர்கள் கடந்து செல்கிறார்கள். ஆகவே தான் அவர் சொல்கிறார், நான் எனக்கு அன்றென்றுள்ளதை அளந்துதாரும் ஆண்டவரே, நான் எப்படியாக வாழ வேண்டும்? ஒரு சமாதானத்தோடு வாழ வேண்டும். நம்ம எல்லாம் இருக்கும், ஆனால் சமாதானம் இல்லை. ஆனால் இங்கே அன்றென்றுள்ளபடியே தேவன் அவர்களுக்கு என்ன தேவை அதை கொடுத்து கொண்டிருப்பார். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையை சமாதானம் பெருக்கெடுத்து ஓடும். ஒரு மனுஷனுக்கு எது தேவை? சமாதானம் தான் தேவை. அந்த சமாதானம் நம்மை விட்டு நீங்காதவாறு நாம் பார்த்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் அவர் சொல்கிறார், எனக்கு என்னுடைய தேவனுடைய சமாதானம் வேணும். அந்த சமாதானத்தின் பெற்றுக் கொள்கிறோமே ஒரு மகிழ்ச்சி, அது இந்த உலகத்தின் ஐஸ்வர்ய பெருக்கினால் அது கிடைப்பதில்லை. ஆகையினால் தான் அவர் சொல்கிறார், அந்த சமாதானம் என்னை விட்டு நீங்காதவாறு நான் எனக்கு தேவன் அன்றென்றுள்ளதை அன்று தர வேண்டும் என்று சொல்கிறார். இப்படியாக அந்த விண்ணப்பத்தை எப்படியாக வைக்கிறார் என்று நாம் பார்த்து கொண்டோம். பொய் வசனிப்பும் மாயைக்கும் பொய் வசனிப்புக்கும் அவர் நீக்கிக் கொள்ள வேண்டும் சொல்கிறார். தரித்திரன் ஆகாதவாறும் ஐஸ்வர்யன் ஆகாதவாறும் இருக்க வேண்டும். தரித்திரனாய் நான் இருந்தேன் என்றால் திருட்டி தேவனுடைய நாமத்தை நான் வீணில் வழங்குறவனாக மாறிவிடுவேன். நான் ஐஸ்வர்ய பெருக்காய் மாறி போனேன், ஆனால் கர்த்தரை விட்டே நான் நீங்கி போறவனாக மாறிவிடுவேன். ஆகவே நான் கர்த்தரை விட்டும் நீங்காமல் நான் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காமலும் தேவனோடு நான் என்றோடும் நான் இருக்க வேண்டும். தேவனே, நான் உம்மோடு நான் என்றென்றைக்கும் இருக்கும்படியாக
எனக்கு அன்றன்றைக்குள்ளதை எனக்கு அளந்து தாரும் என்று அவர் தேவனோடு அந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அப்படியாகத்தான் கடந்து சென்றோம் என்றால் தேவனுடைய பரிபூர்ண சமாதானம் அங்கே பரிபூர்ணம் அடைகிறதுனால் கர்த்தரை விட்டு அவர்கள் நீங்கி போகுவார்களாம். ஆனால் நாம் தேவனோடு தேவனுடைய பரிபூர்ண சமாதானத்துக்காக நாம் தினமும் தேவனோடு நாம் உறவாடி அவரோடு நான் கடந்து செல்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். எல்லோரும் இப்போதும் தன்னைத்தானே சோதித்தறிந்த ஜபத்துக்கு நேராக நாம் யாவரும் கடந்து செல்லலாம். காலையில் இந்நேரம் வரை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படியாக தேவனுக்கு நாம் முதலிடம் கொடுத்தோம். அவருடைய பரிபூர்ண சமாதானத்தை பெறுவதற்காக நம்முடைய வாழ்க்கை தேவனோடு எப்படியாக இருந்தது என்று நாம் ஒரு விசை நாம் ஆராய்ந்து பார்ப்போமாக. நாம் ஏன் ஆராய்ந்து பார்க்க வேண்டும்? நேற்றைய தினத்தை விட நம்முடைய வாழ்க்கையில் இன்றைய தினம் ஒரு மாற்றம் இருக்கிறதா என்று நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இது ஒரு சாதாரண விஷயம் போல் நாம் அதை விட்டு செல்லாமல் நான் நேற்றைய விட இன்றைக்கு நான் பரிசுத்தத்திலும் பரிசுத்தத்தை காத்து கொண்டனா என்கிறதை நாம் ஒரு விசை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் தேவனை அறிகிற அறிவில் தினம் தினம் வளர வேண்டும். நாம் தேவனை அறிகிற அறிவில் குறைந்து போகிறவர்களாக இருக்கக்கூடாது. தினம் தினம் அவரை அறிகிற அறிவில் வளர வேண்டும். அதற்கு நாம் பரிசுத்தத்திலும் பரிசுத்தம் அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் நாம் அவர் நமக்காக வைத்திருக்கிற நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய ஓட்டம் இது ஒரு ஓட்டமாக இருக்கிறது. எதற்கான ஓட்டம்? நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு ஓட்டத்தான் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த ஓட்டத்தில் நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் ஓடுவதற்கு முன்பாக சில ஆயத்தங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஆயத்தத்தின் பாதையில் நாம் கடந்து செல்கிறோம். எதற்கான ஆயத்தத்தின் பாதை? தேவனுடைய நித்திய ஜீவன் நமக்காக வைத்திருக்கிற நித்திய ஜீவனுக்கான பாதையில் நாம் ஆயத்தமாய் கடந்து செல்வதற்கான ஓட்டத்தை நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இப்போதும் நாம் ஒரு விஷயம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போமாக. என்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நான் நேற்றைய தினத்தை விட நான் இன்றைக்கு நான் எந்த அளவுக்கு தேவனை அறிகிற அறிவில் நான் வளர்ந்தேன் என்று ஆராய்ந்து பார்ப்போமாக. நான் பொய் வசனிப்புகளுக்கும் கபட நாய்களுக்கு விலக்கி நான் என்னுடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது என்று ஒரு விசை நாம் ஆராய்ந்து பார்ப்போமாக. ஆமேன். இப்போதும் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது குற்றமுறைகள் இருந்ததானால் அவருடைய கல்வாரி சிலுவையை நோக்கி பார்ப்போமாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஹalleluya. அவருடைய பரிசுத்த இரத்தத்தால் நம்முடைய ஆவியாத்ம சரீரங்கள் பரிசுத்தமாக்கப்படும்படியாக நம்முடைய சிந்தைகள் செயல்பாடுகள் இன்றைக்கு தேவனுக்கு பிரியமில்லாமல் செயல்பட்டதா என்று ஆராய்ந்து பார்த்து அவருடைய கல்வாரி இரத்தத்தால் நம்மை ஒரு விசை ஆவியாத்ம சரீரத்தை சுத்திகரித்துக் கொள்வோமாக. ஆமென். ஹalleluya. ஹalleluya.